Taste the Daily. அண்மை செய்தி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் கோரி டெல்லி முதலமைச்சர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். டெல்லி முதலமைச்சருக்கு ஜாமீன் வழங்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏன்? ஏற்கனவே அவர் ஜாமீன் பெற்று ஜூன் 2 தான் உள்ளே சென்றார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கடந்த மார்ச் 21 இரவு கைது செய்தனர். இதனிடையே அவருக்கு இந்த கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 1ஆம் தேதி அவருக்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி அவருக்கு ஒரு இடைக்கால ஜாமீனை வழங்கியது. குறிப்பாக அந்த ஜாமீன் ஜூன் 1ஆம் தேதி வரை வழங்கி தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக அந்த ஜாமீனை வழங்கியிருந்தது. இதனிடையே இந்த ஜாமீனை நீட்டிக்க கோரியும் மேலும் மருத்துவ காரணங்களுக்காக குறிப்பாக தனக்கு ஏற்பட்டுள்ள நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள 7 நாட்களுக்கு ஜாமீன் கோரி இடைக்கால ஜாமீனை வழங்க வேண்டும் என கோரி தாக்கல் செய்த மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பகைஜா விசாரித்தார். கடந்த 1ஆம் தேதி விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் இந்த இடைக்கால ஜாமீனுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அவருக்கு எவ்வித சோதனையும் மேற்கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம், தேவைப்பட்டால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தனர். அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரிஹரன் நியாயமான தேர்தல் நடைபெறுவதற்காக உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கியது. தற்போது இந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என்றும் அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த நீதிமன்ற காவலை ஜூன் 19ஆம் தேதி வரை நீட்டிப்பதாகவும் மேலும் அவருக்கான மருத்துவ பரிசோதனைகளை உடனடியாக மேற்கொள்ள சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய ஒரு உத்தரவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியதுக்கு நன்றி வெங்கடேசன். Taste the Daily.